தொடர்ந்து உங்களை அந்த வர்ண ஐபிஎஸ் தொடர்ந்து சீண்டிக்கிட்டே இருக்காரு. அதுக்கு என்னதான் பதிலடி கொடுக்கணும்? அவருக்கு என்ன பதிலடி கொடுக்கணும்? அவர் என்னை சீன்றதுனால தான் அவர் அந்த இடத்துல இருக்காரு. மைக்கு புலிகேஷன் ஒரு தேவையில்லாத ஒரு வார்த்தையெல்லாம் போட்டிருக்காரு. அது நீங்க என்கிட்ட கேட்குறீங்க, ஒரு பொறுப்புள்ள காவல்துறை அதிகாரியின் வேலையா? திமுகவின் மாவட்ட செயலாளர்கள்லாம் கூட ஒழுங்கா இருக்கும்போது நீ இதையே ஏன் பேசிட்டுருக்கான்னு நீங்க கேட்கணும். நான் ஏதாவது பேசுனா நீங்க அப்படி பேசுறாரு இப்படி பேசுறாருன்றீங்க. தேவையில்லாத ஒரு போலீஸ் அதிகாரி அந்த வேலையை தான் பார்க்கணுமே ஒழிய ஒரு கட்சிக்காரன் மாதிரி திருப்பி திருப்பி சீண்டிக்கிட்டு இருந்தா அப்ப வெறி வருமா வராதா? நீங்களே பாருங்க. நீங்க அவரை தானே போய் கேட்கணும். உன் வேலை என்னையா அதை பாரியா? இத்தனை காவல்துறை அதிகாரிகள் இருக்கும்போது, இவ்வளவு ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கும்போது இவர் மட்டும் இந்த வேலையை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதை நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே, என்னையே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் உங்க முன்னாடி உட்காந்து பதில் சொல்றதுனாலயா? அவரை கேளுங்க, என்னையா பழக்கம், என்ன அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. உயர் காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும், ஆட்சி அதிகாரத்திற்கும் கேட்கணும். அவங்க தான் அனுமதிக்கிறாங்க, பேச சொல்றாங்க, அவரை திருப்பி திருப்பி இழுத்து விடுறாங்க. அதுக்கு தான் அவருக்கு பதவி உயர்வு கொடுக்குறாங்க, அவர் அதே இடத்துல இருக்க வைக்கிறாங்க. அவர் ஒரு அரசாங்கம் நடத்துவாரு. நீங்க எங்க வழக்கு போடுங்க என் கட்சிக்காரர் மேல, அங்க இருக்கிற ஒருத்தரை சொல்லி அங்க ஒரு வழக்கு போட சொல்லி தூக்கிட்டு போயிடுவாப்ல. போனவன செல்போனை பறிச்சிருவாப்ல. அவருக்கு வேலையே செல்போன் திருடுறது தான். அப்புறம் அதுக்குள்ள இருக்கிற அந்த குரல் பதிவுல திருடுறது தான். நீங்க இந்த பத்திரிகையாளர்கள்லாம் அந்த அண்ணா பல்கலைக்கழக தங்கச்சி அந்த பாலியல் வன்கொடுமையில வந்து அந்த இதுக்காக இந்த பத்திரிகையாளர்கள் அலைபேசியை வாங்கினோன்னா நீங்க அவ்வளவு கோவப்பட்டீங்களே. இதுவரை 14 அலைபேசியை எங்க பிள்ளைகளுடைய அலைபேசியை எடுத்து வாங்கியிருக்காங்க. அப்பெல்லாம் நீங்க கோவப்பட்டிருந்தீங்கன்னா நியாயமா? அதுக்கே ஒரு தீர்வு வந்திருக்கும்ல. அது உங்களுக்கு பாதிப்பு வந்தா மட்டும் நீங்க கோவப்படுறீங்க. அதுதான் அவரை சரியா படிக்க சொல்லியிருக்கேன். அவரை படிக்க சொல்லிருக்க. எடுத்தவனே மொழி கொள்கையில கொள்கை மொழி தமிழ்னு போட்டிருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொரு தேசியனத்திற்கும் கொள்கை மொழி அவரவர் தாய்மொழி. நாங்க சொல்லியிருக்கிறது பயன்பாட்டு மொழி ஆங்கிலம், அது கட்டாய பாடமொழியா இருக்கும். உலக மொழிகள் எல்லாம், எல்லா உலகத்தின் மொழிகளும் எங்கள் விருப்ப மொழியாக இருக்கும், இந்தி உட்பட. நீங்க வாங்கி பாருங்க, மக்களரசு.comல அதை கொடுத்திருக்கேன், தட்டி பாருங்க, அதுல இருக்குது. இந்தி எல்லா மொழிகளும் எங்கள் விருப்ப மொழி. விரும்பினால் எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ, எம்மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ. அதுல தெளிவா கொடுத்திருக்கேன். நான் தானே எழுதுனேன். நீங்க ஒரு தடவை படிச்சு பாருங்க, மொழி கொள்கை தெரியும். இங்க இந்தி தெரிஞ்சுக்கிட்டு வரானா அவன் எப்படி எங்க ஊர்ல சோர்திங்கிறானா வேற எதுவும் திங்கிறானா? நீங்க சோர்திங்கிறது கக்குஸ் போறதுக்கெல்லாம் ஒரு மொழியை கத்துக்கிற சொல்றீங்க. அவர் சொல்றாரு இதை விட்டு வெளியில போனா கக்குஸ் போக முடியாதுன்னு. அப்ப இந்தி கத்துக்கிறது கக்குஸ் போகத்தான். இந்தியின் தேவை கக்குஸ் போறதுக்கு தானே தம்பி இந்தி கத்துக்கிறது. என்ன தம்பி நீங்க விளையாட்டு பண்ணிட்டு இருக்கிறீங்க? தேவைன்னா கத்துக்க போறோம். வட மாநிலத்துல போய் வாழணும்னு என்ன? நீ தான்ப்பா அங்கிருந்து வண்டியா இறக்கி விடுற. தொடர் வண்டியில நிக்க முடியாத அளவுக்கு இறங்கி வந்து ஒரு நாளைக்கு 3000 4000 ஏன் மண்ணில் இறங்கிட்டு இருக்கானா? நான் போய் அங்கே இறங்கிட்டு இருக்கேன்னா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இல்ல அவன் தமிழ் கத்துக்கிட்டு தான் வரானா? தம்பி, நாங்க வட இந்தியால இந்தி கத்துக்காம போனா சோறு திங்க முடியாது, கழிவற போக முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. சில பேர் சொல்றாங்க இந்தி கத்துக்கலைன்னா பானிபூரி கூட வாங்கி திங்க முடியாது. அப்படி என்ன அந்த பூரியை வாங்கி திங்க வேண்டியிருக்கு?